நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி பாலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படக்கூடிய சல்மான் கான் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு முன்னாடி துப்பாக்கி சூடு அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சல்மான் கானுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கொலை மிரட்டல் அப்படின்றது 2018 வருஷத்துலேருந்தே வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 6 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா கொலை மிரட்டல் அப்படின்றது வந்துகிட்டு இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி பகிரங்கமாக அவர் வீட்டு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி சூடு அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி சூடு அப்படின்றது நடந்தது எந்த அளவுக்கு பரபரப்பை கிளப்பியிருக்கோ அதை விட ஒரு படி மேலே போய் இந்த துப்பாக்கி சூடுக்கு நாங்கள் தான் கேட்கணும், இந்த துப்பாக்கி சூடு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு சாதாரண ட்ரெய்லர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய லாரன்ஸ் பிஸ்னாயும் அவருடைய அண்ணனா இருக்கக்கூடிய அன்மோல் விஷ்னாயும் பார்த்தோம் அப்படின்னா அறிவிச்சிருக்கிறது அதை விட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாப்ல ஃபேமஸான பாடகராக அந்த சித்து மூவாலா இருக்கார் இல்லையா, அவருடைய இறப்புக்கும் அவருடைய கொலைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் லாரன்ஸ் பிஸ்னாய் கைது பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல சல்மான் கானுக்கு 2018 வருஷத்துல வந்து தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கொலை மிரட்டல் அப்படின்றது விடுத்துக்கிட்டு இருந்த அவரு 2 நாளைக்கு முன்னாடி ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறது, அதுவும் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய டீமை வச்சு அட்டாக் அப்படின்றது பண்ணிருக்கிறது பரபரப்பா பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதனால சல்மான் கான் இருக்கார் இல்லையா, சல்மான் கானுக்கு அகேன்ஸ்டா இப்படி லாரன்ஸ் பிஸ்னாய் கொலை மிரட்டல் அப்படின்றத விடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது, அதை தாண்டி சல்மான் கான் இருக்கார் இல்லையா, அவருடைய சேஃப்டிக்காக கவர்மெண்ட் என்னென்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சல்மான் கானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 1998 வருஷம் ஒரு அரிய வகை மான் அப்படின்றது வந்துட்டு வேட்டையாடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கேஸ் அப்படின்றது போடப்படுது. அந்த கேஸ்ல ப்ரூவ்லாம் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை அப்படின்றதையும் விதிக்கிறாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டு ஜாமீன்ல இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் கொல்ல ஒரு அரிய வகை மான் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஸ்னாய் சமுதாய மக்களுடைய ஒரு புனித விலங்கா கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சல்மான் கானுக்கும் லாரன்ஸ் பிஸ்னாய்க்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த தனிப்பட்ட பகையுமே கிடையாது. அந்த மானை கொண்டதுக்கு வந்துட்டு சல்மான் கான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2018 வருஷம் முதல் முறையா ஒரு பகிரங்கமான மிரட்டல் அப்படின்றத விடுறாங்க. இந்த மாதிரி அந்த மானை கொண்டதுக்கு வந்துட்டு மன்னிப்பு அப்படின்றது கேட்கல அப்படின்னா ஜெய்ப்பூர்ல வச்சு சல்மான் கான் இருக்கார் இல்லையா, அவர் கொல்லப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. 2018 இருந்து 20 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா 4-5 டைம் இந்த கொலை மிரட்டல் அப்படின்றதெல்லாம் விடப்படுது. 2022 வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா சல்மான் கானுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வாக்கிங் போயிட்டு வரும்போது அவர் கையில ஒரு மிரட்டல் கடிதம் அப்படின்றது வந்து கொடுத்து விடப்படுது நம்ம பிஸ்னாய் அவருடைய கேங்னால அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால அப்பல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா Y+ பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது சல்மான் கானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்னதான் கோடிகள்ல சம்பளம் அப்படின்றத வாங்கினாலும் பார்த்தோம் அப்படின்னா அவர் பேரண்ட்ஸோட இருக்கிறதுனால ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்காரு. அவர் மாதிரி கோடிக்கணக்கில் வாங்கக்கூடியவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா வில்லாஸ் அது மட்டும் இல்லாமல் பில்டிங்ஸ் அப்படின்றதெல்லாம் கட்டி வாடகைக்கு இருக்கும்போது சல்மான் கானை பொறுத்த வரைக்குமே பேரண்ட்ஸுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுனால நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு விளக்கமும் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு பண்ணை வீடு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவுமே சல்மான் கான் இருக்கார் இல்லையா, எக்கச்சக்கமான டைம் அப்படின்றத முன்னாடி தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் எப்ப இருந்து இந்த உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்றது வந்துச்சோ அப்பல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவர் அங்க போறதையே விட்டுட்டாரு. வீட்டில் இருக்காரு, வீட்டுல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு, முழுக்க பாதுகாப்போட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி Y+ பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டும் அவர் வீட்டு முன்னாடி இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே இருக்கார் இல்லையா, அவர் வரைக்கும் ரொம்ப பெரிய அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. ஏக்நாத் ஷிண்டே டைரக்டாவே சல்மான் கானை போய் மீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு உரிய நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா எடுக்கப்படும், இதை பத்தி எதுவும் கன்ஃபியூஸ்லாம் நீங்க ஆகிக்கிட்டு இருக்க வேணாம், உங்களுக்கு உயிர் இருக்கு இல்லையா, உங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம மும்பைக்குள்ள அதுவும் மகாராஷ்டிராக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஸோ சீக்கிரமா அந்த ரவுடிகளை பார்த்தோம் அப்படின்னா ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யார் தான் இந்த லாரன்ஸ் பிஸ்னாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1993 வருஷம் தான் லாரன்ஸ் பிஸ்னாய் பிறந்திருக்காரு. பஞ்சாப் இருக்கு இல்லையா, பஞ்சாப் பல்கலைக்கழகத்துலலாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா கோல்டி ஃபிரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தருடைய அறிமுகம் அப்படின்றது கிடைக்குது. அப்பல இருந்து லாரன்ஸ் பிஸ்னாயும் கோல்டி ஃபிரரும் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஸா சேர்ந்து அதிகப்படியான குற்ற சம்பவங்கள் அப்படின்றதுல ஈடுபடுறாங்க. எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பெரிய பெரிய வியாபாரிகள், பணக்காரர்கள், சினிமா நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் மிரட்டி பணம் அப்படின்றது வாங்குறது, அப்படி பணம் தராதவங்களை பார்த்தோம் அப்படின்னா கொலை பண்றது, இல்லைன்னா அவங்க வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கேசஸ்க்கு மேல பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னாய் மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 20 கேசஸ்க்கு மேல அவருக்கு
வழக்குகள் அப்படின்றது இருந்தாலும் கூட அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. பட் கோல்டி ஃபெடரர் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்கா, கனடா இந்த மாதிரியான நாடுகளில் தலைமறைவாக இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாரன்ஸ் பிஷ்னாயினுடைய அண்ணனா இருக்கக்கூடிய அனிமல் பிஷ்னாய் வச்சு இங்கே ரொம்ப பெரிய நிழல் உலகம் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய தாதா கேங் அப்படின்றத வச்சுட்டு பார்த்தோம்னா ஒடிஷா, மகாராஷ்டிரா, அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மாநிலத்துக்கு ஒரு கேங் அப்படின்றத ஃபார்ம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கே எக்கச்சக்கமான திருட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, கொலை சம்பவங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம பிஷ்னாய் இருக்கார் இல்லையா, பிஷ்னாயை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜெயிலுக்குள்ளேயே இருக்காரு அப்படின்ற பட்சத்திலையும் அங்கே ஆயுதங்கள்லாம் கடத்தி கைதாகி வரக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் தொடர்பு அப்படின்றத ஏற்படுத்திட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஜெயிலுக்குள்ள இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூட பழக்க வழக்கங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்திக்கிறாரு. அப்படி ஏற்படுத்திக்கிட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்காக நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு லம்பான அமௌண்ட் அப்படின்றது கொடுக்கப்படுது. இதனால அவங்க லாரன்ஸ் பிஷ்னாய் சொல்லக்கூடிய வேலைகள், குறிப்பா அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை தெளிவா பண்ணி முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே பிஷ்னாய் இவ்வளோ வேலை பார்க்குறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் கோல்டி ஃபெடரர் இருக்கார் இல்லையா, கோல்டி ஃபெடரா இருந்தாலும் சரி, இல்லை அனிமேலா இருந்தாலும் சரி, அனிமல் பிஷ்னாய் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா லாரன்ஸ் பிஷ்னாயினுடைய மூளையா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சல்மான் கான் வீட்டுக்கிட்ட யார் இப்படி துப்பாக்கி சூடு அப்படின்றத நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பரபரப்பா விசாரணை அப்படின்றதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது தானாவே முன் வந்து அனிமல் பிஷ்னாய் இருக்கார் இல்லையா, நாங்க தான் இதை நடத்தணும், இது வெறும் ட்ரைலர் மட்டும்தான், இதோடையாவது எங்களுடைய பவர் என்ன அப்படின்றத சல்மான் கான் புரிஞ்சுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய உயிர் இருக்கு இல்லையா அதை அவர் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படின்றது மும்பை, குறிப்பா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களை எரிச்சல் அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் டைம் அப்படின்ற இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ரவுடிசம் அப்படின்றது இப்படி தலைவிரிச்சு ஆடுறது அப்படின்றது அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே அரசியல் வட்டாரங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு அதிகப்படியான அழுத்தம் அப்படின்றத ஏற்படுத்தி இருக்கிறதுனால இதை உடனடியாக கட்டுக்குள்ள கொண்டு வர சொல்லி மேல இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துல இருந்தும் அழுத்தம் அப்படின்றது தரப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா லாரன்ஸ் பிஷ்னாய் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாதிரி ஆயுதங்கள் கடத்தக்கூடியவங்களுடைய இருந்தாலும் சரி, இல்லை குற்றவாளிகள் கூட இருந்தாலும் சரி, கிரிமினல் கூட இருந்தாலும் சரி, கான்டாக்ட் அப்படின்றத வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 700 குற்றவாளிகள், அதாவது 700 கிரிமினல்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய தாதா உலகம் அப்படின்றதே நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த 700 பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாத்து சுட தெரியும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னும் லாரன்ஸ் பிஷ்னாயை விட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான கொள்ளைகள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவா இருந்தாலும் சரி, இதில் உடனடியாக ஒரு முடிவு அப்படின்றது எடுக்கப்படணும். அவங்களுக்கு தீவிரமான தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டு அவங்களுடைய ஆட்டம் இருக்கு இல்லையா அதை அடிச்சு ஒழிக்கணும் அப்படின்றது தான் சல்மான் கானினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சல்மான் கான் மாதிரி உலகம் ஃபுல்லா ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய நட்சத்திரத்துக்கே இப்படி பிரச்சனைகள் அப்படின்றது அவங்களால கொடுக்கப்படுது அப்படின்ற பட்சத்துல எத்தனை அப்பாவியான பொதுமக்கள், எத்தனை அப்பாவியான வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா இவங்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்களுடைய டாப் 10 லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சல்மான் கானும் ஒருத்தரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம லாரன்ஸ் இருக்கார் இல்லையா, லாரன்ஸ் பிஷ்னாயை பொறுத்த வரைக்குமே இந்த டாப் 10 பேரை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே வச்சிருக்காராம். அதுல தான் முன்னாள் பஞ்சாப்ல ஃபேமஸான பாடகராக இருந்த சித்து மூவாலா இருக்கார் இல்லையா அவரையும் இதே கேங் தான் கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம சல்மான் கான் வீட்டுக்கு முன்னாடி வெளியே நடந்த துப்பாக்கி சூட்லையும் பார்த்தோம் அப்படின்னா விஷால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கைதும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கைது பண்ணப்பட்ட 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஷ்னாய் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அப்படின்றதுனால அவங்க மேல அதிரடியான நடவடிக்கைகள் அப்படின்றது பாயணும். அதிரடியான நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இனிமேல் தப்பு செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை இந்த மாதிரியான கொலை மிரட்டல்கள் விடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அதை பண்ணிட்டு தைரியமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே பயம் வர மாதிரி ஒரு ஆக்ஷன் அப்படின்றத போலீஸ் எடுத்தாகணும். அப்படி எடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்த ரவுடிஸும் இதே மாதிரியான ஆக்ஷன்ஸ்ல இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பையை பொறுத்த வரைக்குமே இந்த பிரச்சனை இப்போ பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சல்மான் கானுக்கு கொடுக்கப்பட்டுட்டு வந்த பாதுகாப்பு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இரட்டிப்பா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவருக்கு ஷூட்டிங் கூட போவேணாம் அப்படின்னு சொல்லி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.